கெத்தாக ஹைவே கார் ஓட்ட ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. அந்த கார் சாவிய கையில எடுத்தப்ப ஒரு பக்கம் சின்ன சந்தோஷம் இருந்துச்சு. ஆனா இன்னொரு பக்கம் வயிறு கலங்கிருச்சு. பயந்தான் உங்க கார் சாவியா இருக்கும். ஹைவேன்னு சொன்னாலே ஒரு சவாலா தோணுச்சு. பயங்கர ஸ்பீடு, வண்டிங்க நிக்காம போகுது, டக்கு டக்குன்னு முடிவெடுக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற அதே டவுட்டு தான் எனக்கும் இருந்துச்சு. இந்த ஒரு ட்ரிப்புக்கு நான் ரெடியா? ஹைவேல ஓட்டுறது வெறும் வேகத்தேத்துறது மட்டும்தானா? இல்ல, அதுக்கு ஒரு தனி மைண்ட் செட் வேணும். சிட்டிக்குள்ள ஓட்டிட்டு இருந்த ஒரு சாதாரண டிரைவர் திடீர்னு ஃபாஸ்டா போற ஹைவேல நுழையும்போது அவன் மனசு, உடம்பு, கவனம் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகணும்? இனி நான் சொல்றது சும்மா டிப்ஸ் இல்ல, என் உயிரையே காப்பாத்தின விஷயம். இந்த 6 நிமிஷத்துல நான் முதல்ல ஹைவேல போன அந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது, நான் ஃபேஸ் பண்ண 3 முக்கியமான பயங்கள் என்ன, அந்த பயத்து கடந்து சேஃப்டியா நம்பிக்கையா ஓட்ட அந்த ஒரு முக்கியமான ரகசியம் என்ன? இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சா மட்டும் போதும், உன் பயம் மொத்தமும் ஓடியே போயிடும். இது உன் அடுத்த லாங் டிரைவுக்கான எல்லா சீக்ரெட்டையும் திறந்து காட்டும் பாடம். வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது பிசிஎஸ் டேக். உண்மையில ஹைவே ஓட்டுறது ஒரு ட்ரைனிங்கே கிடையாது. அது ஒரு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். பொறுமை, கவனம், டக்குன்னு முடிவெடுக்கிற கெப்பாசிட்டி இதோட கலவை தான். கவனமா கேளுங்க, நம்ம பிரெயினே நமக்கு எதிரா வேலை செய்யுது. உளவியல் உண்மை என்னன்னா, ஸ்பீடா போகும்போது நம்ம மூளையோட பார்வை வரம்பு சுருங்கிருது, டனல் விஷன். இதுதான் ஹைவேல நடக்கிற முதல் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். இதை சமாளிக்கிறதே ஹைவேயோட முதல் சவால். ஆனா என் 7 ட்ரிக் உன் பயத்தை தூக்கி கடாசிடும். இன்னைக்கு நான் ஹைவேல ஓட்டி கத்துக்கிட்ட உயிரை காப்பாத்தின 7 சிம்பிள் டிப்ஸை பார்ப்போம். முக்கியமா மத்தவங்க செய்ய தவற அந்த ஒரு முக்கிய சேஃப்டி ரூலையும் பார்ப்போம். அதுதான் சீக்ரெட். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் முதல் ஹைவே பயணத்துல நான் ஃபேஸ் பண்ண 3 மனசு சம்பந்தப்பட்ட சவால்கள். சவால் நம்பர் 1, எனக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னா தூக்கி வாரி போடும். 40-50 கிலோமீட்டர்ல ஓட்டி பழகின எனக்கு டக்குன்னு 80-100 கிலோமீட்டர்ல ஒரே ஸ்பீடுல போறது பயத்தை கொடுத்துச்சு. ஆக்சிடென்ட் ஆகும்னு என் மைண்டே சொல்லுச்சு. பிரேக் பிடிக்கிற அந்த செகண்ட் மிஸ்டேக் பத்தின கவலை. இதுக்கு நான் கண்டுபிடிச்ச ட்ரிக் என்ன தெரியுமா? மெதுவா ஆரம்பிச்சேன். ஹைவேல நுழைஞ்ச உடனே 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கொஞ்ச நேரம் ஓட்டி பழகினதுக்கு அப்புறம்தான் வேகத்தை அதிகமாக்குனேன். சவால் நம்பர் 2, சுத்தி ராக்கெட் மாதிரி வண்டிக போகுது. மற்ற கார்கள் பயங்கர ஸ்பீட்ல என்னைய ஓவர்டேக் பண்ணி போறத பார்க்கும்போது நானும் ஸ்பீடை ஏத்தணும் போல இன்னும் ஒரு தேவையில்லாத டென்ஷன் வந்துச்சு. நீ வேகமா போக வேண்டிய அவசியமில்ல, உன் லேன் முக்கியம். ஃபாஸ்ட் லேனை தவிர்த்துட்டு நடு லேன்ல ஒரே ஸ்பீட்ல ஓட்டி பழகுனேன். சவால் நம்பர் 3, கண்ணு சோர்வாகிறது. இது சோர்வு இல்ல, ஒரு மாதிரி மயக்கம். சிட்டிக்குள்ள விளம்பர பலகைன்னு சிக்னல்னு கவனம் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா ஹைவேல ஒரே மாதிரி பாதையில கவனம் வைக்கிறது பயங்கர டயர்டை கொடுத்துச்சு. கண்ணை மூடுனா அவ்வளவுதான். இதுக்கு என்ன ட்ரிக்கு? சின்ன சின்ன பிரேக். ஒவ்வொரு 1.5 மணி நேரத்துக்கும் கண்டிப்பா 10 நிமிஷம் பிரேக் எடுத்தேன். உயிரை காப்பாத்தின 7 ட்ரிக்ஸ். என் முதல் ட்ரிப்ல நான் கத்துக்கிட்ட உயிரை காப்பாத்தின 7 சிம்பிள் டிப்ஸ். நம்பர் 1, 3 செகண்ட் ரூல். இதுதான் நம்ம முதல் ஃபார்முலா. 3 செகண்ட் கேப் இல்லைன்னா உன் பிரேக்குக்கும் உயிருக்கும் இடையில 0.5 செகண்ட் தான் இருக்கும். உனக்கு முன்னாடி போற காருக்கும் உனக்கு நடுவுல கண்டிப்பா 3 செகண்ட் கேப் இருக்கணும். இதுதான் திடீர் பிரேக்கிங்ல ஆக்சிடென்ட்டை தடுக்கும். நம்பர் 2, ரைட் லேன் மேட்டர். ரைட் லேன் ஓவர்டேக்கிங் செய்யறதுக்கு மட்டும்தான். அங்க சும்மா நிதானமா போனா பின்னாடி வரவன் கோவத்துல இடிச்சிடலாம். நிலையா ஓட்ட நடு லேன் இல்லைன்னா இடது லேனை யூஸ் பண்ணுங்க. நம்பர் 3, ஓவர்டேக் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பீடை ஏத்து. எப்படி ஸ்பீடை ஏத்த வேண்டும் தெரியுமா? ஓடி நிக்கிற எந்த வண்டியில எந்த கியர்ல வண்டி ஓட்டுறோமோ அந்த கியர்ல இருந்து ஒரு கியரை டவுன் பண்ணி ஆக்சிலேட் கொடுக்கணும். நீ ஓவர்டேக்கிங் பண்ணும்போது உன் வேகம் தான் உனக்கு சேஃப்டி. 20 கிலோமீட்டர் அதிக ஸ்பீடுல ஓவர்டேக்கிங் பண்ண. ஓவர்டேக் செஞ்சு முடிச்சப்புறம் ஸ்பீடை குறைக்காதீங்க. அதே ஸ்பீடில் முன்னாடி போய் நீங்க ஓவர்டேக் பண்ண வண்டியை ஒரு 50 அடி தாண்டி போய் லேன் மாறிக்கோங்க. நம்பர் 4, வளைவுல லேன் மாறக்கூடாது. வளைவுல லேன் மாறினா எதிர்த்தல வர்ற கார் பெருசா தெரியும். 1 செகண்ட்ல உயிர் போற அனுபவம். வளைவுகள்ல ஸ்பீடு கம்மியா இருக்கணும், லேன் மாறக்கூடாது. நம்பர் 5, திடீர்னு பிரேக் போடாத. ஹைவேல திடீர்னு பிரேக் போட்டா தொடர் ஆக்சிடென்ட் ஆகும். பிரேக் வேண்டாம். பிரேக் பிடிக்கணும்னா முதல்ல காலை ஆக்சிலரேட்டர்ல இருந்து எடு. பிரேக் பிடிக்கிறதுக்கு முன்னாடி காலை எடுத்தாலே போதும், மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்டை தடுக்கலாம். நம்பர் 6,
லாரி பஸ் பின்னாடி போகவே கூடாது. அது அவங்க பிளைண்ட் ஸ்பாட், அதாவது குருட்டு பகுதி. ஒரு பெரிய லாரிக்கு ரொம்ப க்ளோஸா ஓவர்டேக் பண்ணும்போது லாரி திடீர்னு லேன் மாறிடுச்சு. ஏன்னா நம்ம அவர் பக்கத்துல வர்றது அவருக்கு தெரியாது. ஷாக் ஆயிட்டேன். நம்பர் 7, பின்னாடி வர்ற காரை பாரு. முன்னாடி என்ன நடக்குதுன்னு பார்க்கறத விட பின்னாடி வர்ற வண்டியை நம்பிதான் உன் சேஃப்டி. நீ ஸ்பீடை குறைக்கும்போது பின்னாடி வர்றவனுக்கு போதுமான கேப் இருக்கான்னு பார்க்கறது முக்கியம். இதுதான் நான் கத்துக்கிட்ட தனி சீக்ரெட். இத புரிஞ்சுக்கிட்டா டென்ஷனே இருக்காது. முதல்ல ஹைவேல கார் ஓட்டினேன். அது உடம்பு செஞ்ச சாகசம் மட்டும் இல்ல, மனசு ஜெயிச்ச விஷயம். பயமெல்லாம் ஒன்றும் மோசமான டிரைவர் இல்ல, உன்னோட கவனமின்மைதான் மோசமான டிரைவர். உன்னோட மனசை அமைதியா வச்சு கவனத்தை ரோட்ல வச்சா ஹைவே உனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான இடமா மாறிடும். உண்மையை சொல்லுங்க, நீங்க ஹைவே டிரைவிங்ல எதை பத்தி பயப்படுறீங்க? இல்லனா நீங்க கத்துக்கிட்ட ஒரு உயிர்காக்கும் டிப்ஸ் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. உன் அடுத்த லாங் டிரைவ் சேஃப்டியாவும் ஜாலியாவும் இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.